வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 15 இரண்டாம் பகுதி. ஷெர்ஷாவின் பாய்ச்சல். அதாவது ஷெர்ஷா டெல்லியில் ஆப்கானிய கொடியை பறக்க விட்டார். மாவீரர் ஷெர்ஷா பிறந்தது ராஜ பரம்பரையில் அல்ல. அவரது பாட்டனார் ஒரு குதிரை வியாபாரி. கிபி 1486 டெல்லி அருகே பிறந்த ஷெர்ஷாவோட நிஜ பேர் ஃப்ரீத். பிற்பாடு இவரோட குடும்பம் பீகாருக்கு குடிபெயர்ந்தது. இளம் வயதில் அவங்களோட சித்தியோட கொடுமைக்கு ஆளாகி மனம் வெறுத்து பீகாரோட வடக்கே உள்ள ஜான்பூருக்கு தனியே கிளம்பி சென்ற ஃப்ரீத் அங்கே கவர்னராக அந்த ஜமால்கான் என்பவரிடம் பணிக்கு சேர்ந்தார். ஒழுக்கத்துடனும் சுறுசுறுப்புடனும் உழைத்த ஃப்ரீத்துக்கு ஆசிரியர் வைத்து அரேபிய பாரசீக மொழிகளை கற்றுத்தந்தார் ஜமால்கான். பிறகு உலக சரித்திரத்தை பற்றியும் விரிவாக படித்தார் ஃப்ரீத். அருமையான கவிதையெல்லாம் எழுதும் திறமையும் அவருக்கு இருந்தது. சில ஆண்டுகள் கழித்து ஃப்ரீத் நலனை கருதி அவரோட அப்பாவை வரவழைச்சு அறிவுரை கூறி இருவரையும் இணைத்து வைத்தார் ஜமால்கான். இதைத் தொடர்ந்து ஒரு ஜமீன்தாராக இருந்த அவங்களோட அப்பாவோட நிலபுலன்கள்லாம் தன் இளம் வயதிலேயே திறமையாக நிர்வகித்து விவசாயிகளோட நன்மதிப்பை பெற்றார் ஃப்ரீத். கூடவே ஆப்கானியர்களுக்கு உரிய சுறுசுறுப்புடனும் எல்லா வகையான சண்டை பயிற்சியிலும் சேர்ந்த ஃப்ரீத் பீகாரோட குறுநில மன்னரான பஹார்கானிடம் தளபதியாக சேர்ந்தார். அவர்கிட்ட காட்டுக்கு போகும்போது தான் வேட்டையாட போனப்போ பாய்ந்து வந்த ஒரு புலியை தனியாளாக கொன்று ஷெர்கான்னு பேர் பெற்றார். அவர் டெல்லியில் பாபர் ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சி மாறி முகலாய படையில் ஒரு தளபதியாக சேர்ந்தார். சாமானியன வாழ்க்கையை துவக்கிய இந்த இளைஞரிடம் அப்போதே ஒரு ஆப்கானிய சாம்ராஜ்யத்தை டெல்லியை நிறுவ வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனவு கிளர்ந்தெழுந்தது என்பதை வரலாற்றில் படிக்கும்போது வியப்பாக இருக்குது. நெருக்கமான சில நண்பர்களிடம் இந்த முகலாயர்கள் ரொம்ப கில்லாடிகள்னா இல்லை, பாதி நேரத்தை மது மாது என்று கழிக்கின்ற இவர்களுடைய போர் தந்திரமும் ரொம்ப சுமாரானதே. பெரியதொரு படையை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன இந்திய மன்னர்களிடம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது பெரிய விதையா? மன்னரும் சரி இளவரசர்களும் சரி மந்திரி சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க. மந்திரிகளும் லட்சம் கொடுத்தா எதை வேண்டனாலும் செய்வாங்க. முகலாயர்களை விரைவில் நம்ம இந்தியாவிலேருந்து துரத்தி அடிக்கணும் என்று ஷெர்கான் கூறுவதுண்டு. இதை கேட்கும் மற்றவர்கள்லாம் சிரிப்பதுண்டு. ஒரு முறை பாபர் சக்கரவர்த்தி தளபதிக்கெல்லாம் விருந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஷெர்கான் தட்டில் இருந்த சிக்கனை ஸ்பூனால் நறுக்க முடியாமல் போனதால் பந்தியை தாண்டி சென்ற சமையல்காரிடம் கத்தி ஒன்று வேணும்னு கேட்குறாரு. அலட்சியமாக தலையசைத்துட்டு போன சமையல்காரர் கத்தி கொண்டு வருவதாக தெரியல. சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்த ஷெர்கான் எழுந்து சென்று பின்னால் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த தன் போர்வாலை எடுத்து வந்து அமர்ந்து சர்வசாதாரணமாக சிக்கனை துண்டு துண்டா நறுக்க ஆரம்பித்ததை தொலைவில் இருந்து ஒரு ஜோடி கண்கள் வியப்போடு பார்த்தன. அந்த கண்கள் வேறு யாருடையதும் அல்ல, பாபருடையது. பக்கத்தில் இருந்த ஒரு அமைச்சரிடம் இந்த ஆப்கானிய தளபதியிடம் யாரும் வம்பு வைத்துக் கொள்ள முடியாது என்று தோன்றுகிறது, பெரிய ஆளாக வருவார் இந்த இளைஞர் என்றார். இப்படியாக ஷெர்கானை எதேச்சையாக பார்த்த உடனேயே அவரை கச்சிதமாக எடை போட்டு அடையாளம் கண்டு கொண்ட பாபர் தன் கணிப்பை ஹுமாயூனிடம் சொல்லி எச்சரிக்காமல் போனது துரதிர்ஷ்டவசம். தன் லட்சிய பாதையில் வெற்றிகரமாக பாதி தூரம் வந்துட்டு இருந்த ஷெர்கானின் பெரும்படை தான் இப்போ ஆக்ராவை நோக்கி துரிதகதியில் முன்னேறி வந்து ஹுமாயூனுக்கு ஜுரம் ஏற்படுத்தியது. இந்த சோதனையான நேரத்தில் ஹுமாயூனோட மனக்காய்ச்சலை மேலும் அதிகப்படுத்தியது சகோதரர்களோட துரோகம். 12,000 குதிரை வீரர்கள் கொண்ட தன்னோட படையோட லாகூர்லேருந்து ஆக்ரா நோக்கி வந்த காம்ரான் ஹுமாயூனுடன் இணைந்து ஷெர்ஷாவோட போர் புரிவதற்கு பதிலாக சகோதரரிடம் வாய்ச்சண்டை மட்டும் போட்டுட்டு லாகூருக்கு படையோட திரும்பி அண்ணனோட காலை வாரினாரு. சகோதரர்கள் அவர்கிட்ட இணையில. நிர்வாகத்தில் ராஜதந்திரத்தும் ஹுமாயூன் குறைந்த மார்க் எடுப்பாரே தவிர போருக்கு பயந்தவர் அல்ல பாபரின் மகன். மே 17, 1540 ஆக்ராவிலிருந்து ஹுமாயூன் தலைமையில் கிளம்பி சென்று சற்று வீக்கான முகலாய படை கங்கை நதி அருகே கன்னோசி நகரில் ஷெர்கானிய ஆப்கானிய படையுடன் நேரடியாக மோதியது. ஷெர்கான் வெற்றி பெற்றார். யாரா இருந்தாலும் தோல்வி என்பது சோகமான மோசமான விஷயம்தானே. ஹுமாயூன் தோற்று திரும்புகிறார் என்ற செய்தி பரவிய உடனே ஆக்ரா திரும்பும் வழியில் இருந்த கிராமங்கள்லாம் முகத்தை திருப்பிக்கிச்சு. ஜன்னல் கதவுகள் சாத்தப்பட்டது. சகோதரர்கள் அஸ்காரி ஹிண்டாலுடன் தட்டு தடுமாறி ஆக்ரா திரும்பிய ஹுமாயூனை மேலும் அலைக்கழித்தது ஷெர்கான் படை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது என்ற செய்தி. உடனே மூட்டை முடிச்சோடு லாகூருக்கு தப்பி சென்ற ஹுமாயூன் தோல்வியை ஒப்புக்கிறேன், லாகூர் வரை உங்கள் எல்லையை வச்சுக்கங்க என்று ஷெர்கானுக்கு கடிதம் அனுப்பினார். காபூல்லேருந்து வந்தவங்க நீங்கள், காபூலுக்கே திரும்பி போங்க என்று ஷெர்கானிடமிருந்து பதில் வந்தது. இதற்குள்ள காம்ரான் ஷெர்கானிடம் பேரம் பேச முனைய, நீ அண்ணனையே காட்டி கொடுக்க துரோகி, உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அனுப்பினார் ஷெர்கான். ஹிண்டால் மட்டும் ஹுமாயூனோட சேர்ந்து கொண்டார். காரணம், ஹுமாயூன் இன்னொரு சிற்றனைக்கு பிறந்தவர். ஹிண்டால் என்றாலும் அவரை பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர் ஹுமாயூனின் தாய் என்பதால் இரு சகோதரர்களுக்கும் இடையே சற்று பாசப்பிணைப்பு இருந்தது. ஆப்கானிய படையை சமாளிக்க சிந்து மாகாணத்தை ஆண்டு கொண்டிருந்த ஹுசைனிடம் உதவி கேட்டார் ஹுமாயூன்.
ஷெர்கான் பற்றி நிறையவே தெரிந்து வைத்திருந்த ஹுசைன் ஹுமாயூனுக்கு எந்த உதவியும் அளிக்க தயாரா இல்லை. சுமார் 18 மாதங்கள் சிந்து மாகாணத்தில் தங்க இடமில்லாமல் அங்கும் இங்குமாக தவித்தது ஹுமாயூனின் படை. காடுகளிலும் பாலைவனத்திலும் தாகத்துடன் அலைந்த வீரர்கள் தவித்து போனார்கள். இந்த பயணத்தில் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் தொடர்ந்து 3 நாட்கள் ஹுமாயூன் தவித்ததாக வரலாறு கூறுகிறது. கடைசியில் ஒரு கிணறை பார்த்த உடனே மன்னர்னு கூட பார்க்காம ஹுமாயூனை தள்ளிக்கொண்டு எல்லோரும் ஆவேசமாக நீர் குடிக்க ஓடி ஒரு சில வீரர்கள் ஆழமான அந்த கிணற்றில் விழுந்து இறந்ததும் உண்டு. இந்த பரிதாபமான சூழ்நிலையில தான் ஒரு பாலைவன சோலையா அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்தது. அதுதான் ஹுமாயூனோட திருமணம். ஹுமாயூனோட தம்பி ஹிண்டாலுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரின் மகள் 14 வயது நிரம்பிய ஹமீதா. சிந்து மாகாணத்தில் ஒரு கிராமத்துக்கு தன் படையோட ஒரு வழியா வந்து சேர்ந்த ஹுமாயூன் அவளை ஒரு விருந்துல பார்த்த உடனே மயங்கி போனார். ஆனால் தான் காதல் வயப்பட்ட பெண்ணை அடைவதற்கும் ஹுமாயூன் போராட வேண்டியிருந்தது. ஹமீதாவுக்கு உண்மையில ஈடுபாடு இருந்தது ஹிண்டாவிடம்தான் என்று சிலர் கூறுகின்றனர். ஹமீதாவை கவரக்கூடிய எதுவும் ஹுமாயூனிடம் அப்போது இல்லை. ஹமீதாவிட 19 வயது மூத்தவர் ஹுமாயூன். தவிர போரில் தோல்விகள், போதைப்பொருள் பழக்கம், எந்த பெண் இந்த ஹீரோவை விரும்புவா? ஆனால் ஹுமாயூனோ ஹமீதாவுக்கு ஏங்கி தவிக்க பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படியும் யாரோ ஒரு ஆண்மகனுக்கு நீ வாழ்க்கைப்பட போற, அது இவரா இருந்துட்டு போட்டுமே, என்னதான் இருந்தாலும் ராஜபரம்பரை என்று சொல்லி தொடர்ந்து 1 மாதம் வற்புறுத்தி ஹமீதாவை இணங்க வைத்தார்கள். முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது. வழக்கம் போல கிரகநிலை நட்சத்திரம் எல்லாம் நுணுக்கமாக பார்த்து திருமணத்துக்கு ஆகஸ்ட் 21, 1541 ஏக மகிழ்ச்சியுடன் தேதி குறித்தவர் ஹுமாயூன். இந்த திருமணம் நடந்த கையோடு கோபத்துடன் ஹிண்டால் தன் பிரத்யேக படை வீரர்களுடன் ஹுமாயூனை விட்டு பிரிந்து சென்று விட்டது குறிப்பிடத்தக்கது. சுமார் 9 மாதம் மற்ற பிரச்சனைகளை மறந்து இல்வாழ்வில் இன்பமாக ஈடுபட்ட ஹுமாயூன் 1542 ராஜபுத்திர மன்னர் மல்தேவ் அழைப்பை ஏற்று மார்வாருக்கு கிளம்பினார் தன் குடும்பத்துடன். ஆனால் மல்தேவோ ஷெர்கானுடன் சேர்ந்து கொண்டு இவருக்கு துரோகம் இழைத்தார். மீண்டும் திரும்பி வந்தார் ஹுமாயூன். ராஜபுத்திர கிராமங்கள் வழியாக சென்ற ஹுமாயூனின் படை வீரர்கள் பசி தாழாமல் உணவுக்காக சில பசுக்களை கொன்றனர். கோபமடைந்த கிராமத்து இந்துக்கள் பாலைவனத்தில் வழியில் இருந்த கிணறுகளில் உப்பு மூட்டைகளை போட்டு கரைத்து முகலாய படையை தாகத்தில் தவிக்க வைத்து பழி வாங்கினார்கள். எந்த சூழ்நிலையிலும் பசுக்களை கொல்லாதேன்னு ஹுமாயூனுக்கு பாபர் அறிவுரை வேறு கொடுத்திருந்தார். போற வழியில மனைவி ஹமீதாவின் குதிரை இறந்து விழ அவருக்கு யாரும் குதிரை தந்து உதவ முன்வரல. உடனே கலங்கி போன ஹுமாயூன் தன் குதிரையை மனைவிக்கு தந்து தன் சமையல்காரர் அமர்ந்திருந்த ஒல்லிப்பிச்சானான ஒட்டகத்தை கடன் வாங்கி அதில் தன் பயணத்தை தொடர்ந்தார். எம்பி நடைபோட்ட ஒட்டகத்தின் மீது கோணல் மாணலாக மன்னர் அமர்ந்து வந்த உருக்கமான காட்சி அவருடைய தோல்விகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பா இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையிலும் 8 மாத கர்ப்பிணியான ராணி ஹமீதாவுக்கு மசக்கை வந்தது. மாதுளம் பழம் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்றார் கன்னம் சிவக்க கணவரிடம். பாலைவனத்தில் மாதுளம் பழமா என்று பாதுஷா திகைத்த பொழுது தொலைவிலிருந்து ஒரு ஒட்டகத்தில் வியாபாரி ஒருவர் வந்து சேர அவரிடம் ஒரு கூடையில் மாதுளம் பழங்கள், அவரிடமிருந்து மாதுளம் பழங்களை வாங்கி கொண்டு ஹமீதா அருகில் நெருங்கிய ஹுமாயூன் புன்னகையுடன், ஆச்சரியமா இருக்கு, உன் வயிற்றில் இருப்பது யார்? பாலைவனத்தில் கூட நீ கேட்கிற பொருள் கிடைக்கிறதே என்றார். நியாயமான கேள்வி. சிந்து மாகாண எல்லைக்குள் பாலைவனத்தின் நடுவே அமைந்திருந்த அமர்கோட் என்னும் சிற்றூருக்கு ஹுமாயூன் பரிவாரம் வந்து சேர்ந்தவுடன் ஒரு வழியா ராணா பிரதாப் என்னும் குறுநில மன்னர் மனமிறங்கி அன்புடன் வரவேற்க அக்டோபர் 15 கிபி 1542 15 வயதான ஹமீதாவுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. கூடியிருந்தோர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ய தன் கவலைகளையெல்லாம் மறந்து ஆனந்த கண்ணீர் வடித்த ஹுமாயூன் அக்பர் என்று குழந்தைக்கு பெயரிட்டார். நன்றி. மீண்டும் நாளை பார்க்கலாம்.